ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேற்றுமையில் ஆறாம் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். ஆறாம் வேற்றுமைன்னா என்ன அப்படின்னா, எழுவாய் பொருளை கிழமை பொருளாக வேற்றுமைப்படுத்தும். கிழமைனா என்ன அப்படின்னா உரிமைன்னு அர்த்தங்க. அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் நமக்கு உரிமையானது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையோட ஒரு உருபு சேர்ந்து வரும் இல்லையா? அதனால் அந்த உருபு தான் அது ஆறாம் வேற்றுமை. அது உரிமை பொருளாக மாறுறதுனால அது உரிமை பொருளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன உருவு இருக்குது அப்படின்னா பாருங்க, அது, ஆது, ஆ. இந்த அது ஆதுங்கிறது ஒருமையிலையும், ஆ அப்படிங்கிறது பன்மை பொருள்லையும் நமக்கு வரும். இது பாருங்க, ஒவ்வொரு வேற்றுமை உருவுக்கும் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கு. அதுக்கு வர எனது புத்தகம். இந்த புத்தகம் அப்படிங்கிற பொருள் என்னுடையது அப்படின்ற உரிமையில் வருது. அதாவது அது அப்படிங்கிற வேற்றுமை உருவு சேர்ந்து வந்திருக்கு. உனது வண்டி, இதுவும் உரிமை பொருளில் வந்திருக்கு. அது அப்படிங்கிற வேற்றுமை உருவு சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து ஆது, எனாது கை, தனாது பொருள். இது அதுவும் உரிமை பொருள் தான். ஆதுங்கிற பொருளில் வந்ததுனால இது ஆதுங்கிற வேற்றுமை உருவு சேர்ந்த ஒரு வாக்கியம். அடுத்து ஆ பாருங்க, என கைகள், நின வீடுகள். இது ரெண்டு, இந்த ஆது அப்படிங்கிறது இதுவும் ஒருமை தான், அதுங்கிறதும் ஒருமை தான். இந்த ஆ அப்படிங்கிறது மட்டும் பன்மை பொருளில் வந்திருக்கு. என கைகள், கைகள் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் பாருங்கள், அதாவது பன்மை. நின வீடுகள், வீடுகள் இதுவும் பன்மையில் வந்திருக்கு. இந்த ஆது ஆ அப்படிங்கிற ரெண்டுமே நமக்கு வழக்கில் இல்லாத ஒரு வேற்றுமை உருவு. அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது வழக்கில் இருக்கிறது. அது இல்லாமல் சொல்லுருபா நமக்கு உடைய அப்படிங்கிற ஒரு வேர்டும் வருதுங்க. அது ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னுடைய வீடு, என்னுடைய. இதுவும் ஒரு உரிமை பொருளில் வந்த உடைய அப்படிங்கிற சொல்லுறவு பெற்ற ஒரு ஆறாம் வேற்றுமை தொடர். அவர்களுடைய வீடு, இதுவும் உடைய அப்படிங்கிற சொல்லுறவு பெற்ற ஒரு ஆறாம் வேற்றுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வேற்றுமை பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்த்துட்டோம். அடுத்ததில் ஏழாம் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.